ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரே ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன். நீங்கள் ஹிந்தி பேசுகிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறீங்க, பிகினராக இருக்கிற பட்சத்தில் வந்து நம்மளோட 20 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்கிட்ட போதுமான பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ போதுமான அளவு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பர்யாப்த் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போதும் அப்படின்னா காஃபி ஹே அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்னொரு வார்த்தை வந்து பர்யாப்த் அப்படின்னு சொல்லுவாங்க, பர்யாப்த். ஸோ மேரே பாஸ் அப்படின்னா என்கிட்ட, என்னிடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து முஜ்சே அப்படின்னு சொல்லலாம், இல்லை மேரே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம். பர்யாப்த் இல்லைன்னா காஃபி, பைசா, ஹே இருக்குது அப்படின்னா ஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ போதுமான பணம் இருக்குது, இங்கே பணத்துக்கு பதிலாக உங்கள்கிட்ட வேறு என்ன இருக்கும்? எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட போதுமான அளவு ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ட்ரெஸ்ஸு ஹே, ட்ரெஸ் அப்படின்னா கப்படா அப்படின்றத ஹிந்தியில் சொல்லுவோம், பட் நீங்கள் ட்ரெஸ்ஸுன்னே சொல்லிக்கலாம். ஸோ போதுமான அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பர்யாப்த் இல்லைனா வந்து காஃபி அப்படின்றத ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். எங்களுக்கு போதுமான பால் வீட்டில் இருக்குது, ஸோ பால் வாங்கட்டுமா அப்படின்னு, இல்லை தேவையான பால் வந்து வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹமாரே கர் மே பர்யாப்த் தூத் ஹே. ஸோ பால் அப்படின்னா தூது, ஸோ பர்யாப்த் தூத் அப்படின்னா போதுமான அதாவது தேவையான அளவுக்கு இருக்குது அப்படின்றத அர்த்தம், வாங்க வேண்டாம். ஸோ பால் போதுமான சூடு இல்லை, அதாவது பால் வந்து தேவையான அளவுக்கு சூடாக இல்லை, கொஞ்சம் சூடு பண்ணி கொடு. ஸோ ஒரு சிலர் வந்து சூடாக தான் குடிப்பாங்க, ஸோ சில்னஸ் குறைஞ்சதுன்னா வந்து கொஞ்சம் சூடு பண்ணி கொடு, போதுமான அளவு சூடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தூத் பர்யாப்த் கரம் நஹி ஹே. ஸோ கரம் அப்படின்னா சூடு, ஸோ தண்டா அப்படின்னா சில்லுன்னு இருக்குது அப்படின்றது அர்த்தம், கரம் அப்படின்னா வந்து சூடு அப்படின்றது அர்த்தம். தூத் பர்யாப்த் கரம் நஹி ஹே, இல்லை அப்படின்னா கரம் நஹி ஹே. இசே அப்படின்னா இதை கொஞ்சம் சூடு பண்ணி கொடுங்க, தோடா கரம் கர் லீஜியே. கரம் அப்படின்னா சூடு, பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னா கர் லீஜியே. கர்லோ அப்படின்னா வந்து நார்மலாக சொல்கிற மாதிரி அர்த்தம், ரொம்ப பெரியவங்க ரெஸ்பெக்டோட சொல்லணும் அப்படின்னா கர் லீஜியே அப்படின்றத சொல்லணும். எல்லாருக்கும் போதுமான சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஸோ வஹான் சப்கே லியே. ஸோ சப்ஹி ஹேலியே அப்படின்னா வந்து சப் அப்படின்னா எல்லாரும், எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சப்ஹி. ஸோ சப்ஹி அப்படின்னா வந்து எல்லாருக்கும், எல்லாருக்குமான அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சப்ஹி கேலியே. பர்யாப்த் போஜன் ஹே. ஸோ போஜன் அப்படின்னா உணவு, ஸோ கானா அப்படின்றதும் சொல்லலாம், போஜன் அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ வஹான் சப்கே லியே, சப்ஹி கேலியே காஃபி போஜன் ஹே. நான் போதுமான அளவு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மெயினே காஃபி காலியா. ஸோ சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து காலியா அப்படின்றத சொல்லணும். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வந்து காலியா அப்படின்றத தான் சொல்லுவீங்க. ஸோ சாப்பிட்டு விட்டேன், இது வந்து பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால எதை யாரை அப்படின்ற கொஷின் கேட்கும்பொழுது நம்ம வந்து பதில் சொல்ல முடியும், சாப்பாடு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு. ஸோ மெயினே, அதனால தான் இங்கே நே வருது. நீங்கள் போதுமான அளவு சாப்பிடல அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஸோ யாராவது கூச்சப்பட்டுட்டு சாப்பிடாமல் இருக்காங்களா, நீங்கள் ஏன் போதுமான அளவு கரெக்டாக சாப்பிடல அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தும்னே காஃபி நஹி காயா. ஸோ நஹி போஜன், தும்னே காஃபி இல்லைனா பர்யாப்த் போஜன் நஹி காயா. ஸோ கானா நஹி காயா அப்படின்னா சாப்பாடு சாப்பிடவில்லை அப்படின்றது அர்த்தம். பர்யாப்த் அப்படின்னா போதுமான அளவு. ஸோ நேத்திக்கு நைட்டு நான் வந்து போதுமான அளவு தூங்கலை, அதனால் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நேத்திக்கு நைட் அப்படின்னா கல் ராத்கோ. கல் ராத்கோ முஜே அப்படின்னா வந்து எனக்கு. பர்யாப்த் நீந்த் நஹி ஆயி. ஸோ போதுமான அளவு தூக்கம் இல்லை, பர்யாப்த் அப்படின்னா போதுமான அளவு, நீந்த் அப்படின்னா தூக்கம். ஸோ தூக்கம் இல்லை, தூக்கம் வரவில்லை அப்படின்னா நீந்த் நஹி ஆயி அப்படின்னு சொல்லுவோம். இஸ்லியே அதனால், மே தக் கயா அப்படின்னா எனக்கு சோர்வாக இருக்குது, மே தக் கயா ஹூன் அப்படின்னா நான் சோர்வாக இருக்கிறேன். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா சோர்வாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது தக் கயி ஹூன் அப்படின்றத சொல்லணும். அடுத்தது பாருங்கள், படிப்பதற்கு போதுமான வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ வெளிச்சம் அப்படின்னா வந்து ஹிந்தியில் வந்து ரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்பதற்கு அப்படின்னா பட்னே கேலியே, ஆனே கேலியே, ஜானே கேலியே அப்படின்றத நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வர்றதுக்கு அப்படின்னா ஆனே கேலியே, போகிறதுக்கு அப்படின்னா ஜானே கேலியே, கானே கேலியே அப்படின்னா சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி படிப்பதற்கு அப்படின்னா வந்து பட்னே கேலியே. பர்யாப்த் ரோஷனி நஹிஹி. ஸோ பர்யாப்த் அப்படின்னா போதுமான, வெளிச்சம் அப்படின்னா ரோஷனி, நஹிஹி அப்படின்னா இல்லை. கார் ஓட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு காரை நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு காரை நல்லா ஓட்டி கற்றுக்கிட்டு அப்புறம் தான் என்னோடய ஃபஸ்ட்டு காராக வாங்கினேன். ஸோ கார் ஓட்ட கற்றுக்கொண்ட பிறகு, ஸோ கார் ஓட்டுறதுக்கு வந்து காடி சல்னா, காடி சலானா, காடி சலானா.
ஸோ கற்றுக்கொண்ட பிறகு சீக்னே கே பாத், பிறகு அப்படின்னா பாத், கற்றுக்கிறதுக்கு வந்து சீக்னோம் அப்படின்ற வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். சீக்னா அதுக்கான வேர்பு, கற்றுக்கிறதுக்கு வந்து சீக்னா. ஸோ கற்றுக்கொண்ட பிறகு சீக்னே கே பாத், ஆனே கே பாத், ஜானே கே பாத், அந்த மாதிரி வந்து சீக்னே கே பாத். ஸோ சீக்கோ அப்படின்னா கற்றுக்கோ, சீக்னா அப்படின்னா கற்றுக்கிறது, கற்றுக்கிட்ட பிறகு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நே, அதாவது ரூட் வேர்பு கூட நே கே பாத், சீக்னே கே பாத். மேனே நான் என்னுடைய முதல் காரை வாங்கினேன். அப்னி பெஹலி கார் கரீதி. அப்னி அப்படின்னா தன்னுடைய அப்படின்றது அர்த்தம். பெஹலி அப்படின்னா முதல்ல அப்படின்றது அர்த்தம். கார் கரீதி கார் வாங்கினேன். கார் பெண்பால்ன்றதுனால கார் கரீதி அப்படின்றது வரும். மற்றபடி வந்து கார் கரீதா, மீதி பொருள் அப்படின்னா கரீதா அப்படின்றது வரும். गाड़ी चलने सीखने के बाद मैंने अपनी पहली कार खरीदी. நெக்ஸ்ட் பாருங்கள், நைட்டு சாப்பாடு சாப்பிட்ட பிறகு உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நான் நீ ஒழுங்காக டின்னர் சாப்பிட்டு முடியும், அதாவது டின்னர் சாப்பிட்டு நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஆப்கி கானே கே பாத், ஆப்கி அப்படின்னா நீங்கள், கானே கே பாத் அப்படின்னா சாப்பிட்ட பிறகு, இல்லைன்னா தும் அப்படின்றத கூட சொல்லலாம். கானா அப்படின்னா உணவு, கானே கே பாத் ஸோ முன்னாடி தான் பார்த்தோம், சீக்னே கே பாத் மாதிரி இது வந்து கானே கே பாத் சாப்பிட்ட பிறகு. மே அப்படின்னா நான், உங்களுக்கு அப்படின்னா ஆப்கோ, நீங்கள் வந்து சின்ன பிள்ளைகிட்ட சொல்கிற மாதிரி வந்து தும்கோ அப்படின்றத கூட சொல்லலாம். ஏ கஹானி சுனாவுங்கா. ஸோ கஹானி அப்படின்னா வந்து கதை அப்படின்றது அர்த்தம். ஸ்டோரினா வந்து கஹானி, சுனாவுங்கா அப்படின்னா வந்து சொல்கிறேன். ஸோ பத்தாவுங்கா, போலுங்கா அப்படின்றதும் சொல்லலாம். பட் கதைக்கு வந்து சுனாவுங்கா அப்படின்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு பெண் சொல்கிறீங்க, அதாவது ஒரு அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு அம்மாவாக இருந்து சொல்கிறீங்க அப்படின்னா சுனா ஊங்கி அப்படின்றத சொல்லணும். ஸோ மூன்றாவது நபர் அப்படின்னா சுனா ஏகா, சுனா ஈகி அப்படின்றத சொல்லணுங்க. அதுதான் டிஃப்ரென்ஸு. அடுத்த பாருங்கள், படித்து முடித்த பிறகு நீ போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ படித்து முடித்த பிறகு, ஸோ படித்து அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து படுக்கர், வந்து போய் அந்த ஃபார்மேட்டில் வரும். ஸோ ரெண்டு வேர்பு சேர்ந்து வரும்பொழுது ஃபஸ்ட் வேர்பு கூட கே இல்லைனா கர் சேர்க்கணும். இல்லைனா பட்கே அப்படின்னு சொல்லலாம், பட்கர் அப்படின்றத சொல்லலாம். ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். ஆக்கர் ஜாக்கர் பார்த்தோம் இல்லையா, அதே ஃபார்மேட். பட்கர் கதம் கர்னே கே பாத், கதம் கர்னே கே பாத் அப்படின்னா முடித்த பிறகு. ஸோ பட்கர் கதம் கர்னே கே பாத் இல்லைனா பட்கே கதம் கர்னே கே பாத், ரெண்டுமே கரெக்டு தான். நீ போய் விளையாடலாம். ஆப் ஜாக்கர் கேல் சக்தே ஹேன், போய் விளையாடலாம். ஸோ போ, பட்கர் மாதிரி தான் இங்கே வந்து ஜாக்கர், போ அப்படின்னா ரூட் வேர்பு வந்து ஜா. ஸோ ஆப் ஜாக்கர் கேல் சக்தே ஹேன், போய் விளையாடலாம். கேல் அப்படின்னா விளையாடுறது, விளையாட முடியும், விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கேல் சக்தே ஹேன். ஸோ பட்கர் கதம் கர்னே கே பாத் ஆப் ஜாக்கர் கேல் சக்தே ஹேன். நான் தினமும் காலையில் தூங்கி எழுந்த பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ தூங்கி எழுந்த பிறகு உட்னே கே பாத் அப்படின்னா தூங்கி எழுந்த பிறகு. தினமும் காலையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ரோஜ் சுபக. ஸோ இல்லைனா ஹர்தீன் சுபக. ஹர்தீன் சுபக உத்னே கே பாத் ஏ கிளாஸ் பானி பீத்தா ஹூன். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா பானி பீத்தி ஹூன் அப்படின்றத சொல்லணும். அதுதான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ரோஜ் சுபக உத்னே கே பாத் ஏ கிளாஸ் பானி பீத்தா ஹூன் இல்லைனா பானி பீத்தி ஹூன். அவங்க எல்லாரும் வந்த பிறகு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அவங்க எல்லாரும் உன் சப்கே. ஸோ சப் அப்படின்றது வந்து எல்லாரையும் குறிக்கும். அவங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உன் சப்கே. ஆனேக்கே பாத் அப்படின்னா வந்த பிறகு. ஹம் அப்படின்னா நாம், பைத்தக் அப்படின்னா மீட்டிங். ஸோ நீங்கள் வந்து மீட்டிங் நீ கூட சொல்லலாம். ஹம் மீட்டிங் ஷுரு கரேங்கே, மீட்டிங் தொடங்கலாம். ஷுரு கரேங்கே தொடங்க செய்வோம் அப்படின்றது தான் கரெக்டான அர்த்தங்க. ஷுரு அப்படின்னா தொடங்குறது. ஸோ ஷுரு கரோ அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணு அப்படின்றது அர்த்தம். ஷுரு கரேங்கே நாம் தொடங்குவோம், ப்ளூரல் ஃபார்ம், அதனால தான் ஏங்கே சவுண்டு வருது. அவர் தொடங்குவார் அப்படின்னா வந்து ஓ பைத்தக் ஷுரு கரேகா அப்படின்றது வரும். அவர் மீட்டிங்கை தொடங்குவார் அப்படின்னா ஓ பைத்தக் ஷுரு கரேகா. ஓ பைத்தக் ஷுரு கரேகி அப்படின்னா அவள் மீட்டிங் தொடங்குவாள். நாம் மீட்டிங்கை தொடங்கலாம் அப்படின்னா வந்து ஹம் பைத்தக் ஷுரு கரேங்கே, ஏங்கே சவுண்டு வரும். ஸோ இப்போ பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.